மண்ணுகளில் மாதிரி நட வெள்ளை பாம்புக்கும் சாரப்பாம்புக்கும் கிளியும் பாம்புக்கும் மலைப்பாம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. வித்தியாசம் பாம்பு சாப்பிட்ட உடனே நண்பா கொஞ்சம் ஏஞ்சிக்க நண்பா தலை ஏஞ்சி நின்று. வெள்ளை பாம்புக்கும் சாரப்பாம்புக்கும் விரியும் பாம்புக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. வித்தியாசம் வானா வரணும் போகணும் வழக்கம் சர்வீஸ். அந்த பக்கம் கருப்பம் பக்கம்லாம் போவாங்க. ஏழுக்கு நேராக தானுக்கு தானா காட்டு, ஏழுக்கு நேராக தானுக்கு தானா விளையாட்ட போனால் பார்க்குது எல்லாருமே. பாருங்க பகுதி எடுத்து கொடுத்தனா நெல்ல பாம்புக்கெல்லாம் ஆனந்தம். ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லாங்குழி எடுத்து கொடுத்தனா சந்தோஷம். இதுக்கு பாருங்க நாக சர்ப்பம் நெல்ல பாம்பு. இது பாருங்க 2 தலை பாம்பு. 6 மாதம் வால் பக்கம் நடக்கும், 6 மாதம் தலைப்பக்கமாக நடக்கிற ஜாதி. கடிச்சா விஷம் கிடையாது. இதெல்லாம் பாருங்க விவசாய மண்ணில் தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியா பாம்பெல்லாம். இது பாருங்க வச்சு நான் வளர்க்குறேன். எந்த பாம்புக்கும் அந்த பாம்பும் எடுத்து போயிருங்க விளையாட்டு விட்டு பொம்மியை கொஞ்சம் வாய் திறக்க வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ஆட வைக்கிறேன். அது என்னக்கா ஆடுது எல்லாரும் கொஞ்சம் பாருங்கள். எல்லாருமே அண்ணமாருங்கெல்லாம் நேருக்கு நேரம் தானுக்கு தானா கொஞ்சம் காடு, நேருக்கு நேரம் தானுக்கு தானா எல்லாரும் பார்க்கும்போது இதை பாருங்க பாம்புனால் படைய நடுங்கிடும். எத்தனையோ பாம்பெல்லாம் நீங்கள்லாம் பாருங்க பார்த்துருக்கிறீங்க, போட்டு அடிச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் ஒன்றா எடுத்து வெளியில் விட்றேன். அது என்ன அழகாக வெளியில் வருது, எத்தனை விதமான சவுண்டுகள் கொடுக்குது பாருங்கள். உள்ளாரையே போயிடு. நான் சொல்லும் போது வெளியில் வா எல்லாரும் பார்க்கட்டும். இதை பாருங்களேன் இந்த பொம்மை வெகன்னு சிரிக்குதா, அது வாயில் இருந்து நாக்கு வருதா இல்லை கோரப்புல் வருதா எல்லாரும் கொஞ்சம் பாருங்கள். அண்ணமாருங்கெல்லாம் நேற்று ஒன்றா கேட்டேன், பொம்மெல்லாம் ஆட வைக்கிறியா தம்பி, மந்திரத்தில் கணக்கு காட்டுறியான்னு கேட்டாரு. மந்திரத்தில் பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. எல்லாம் சாதாரணமான மாந்திரிக தொழில். 2 பொம்மையை எடுத்து அங்கே வச்சு எதிருமான்னு சொல்லும் போது இது என்னால எகர போகுது எல்லாரும் நீங்களே பாருங்க. ஏவல் செய்தான் சுடுகாட்டில் ஸ்பேய்கள் கத்து பற்றி அந்த மாதிரிலாம் கத்தாத. ஒரு 3 சத்தம் கொடு எல்லாரும் பார்க்கட்டும். அண்ணன் மரங்கள்லாம் இதை பாருங்க. இதை பாருங்க 6 மாதம் இந்த பக்கம் நடக்கும், 6 மாதம் அந்த பக்கம் நடக்கும்னு சொன்னேன். இதை பாருங்க நெல்லை பாம்பு எடுத்து வெளியில் விட்டாதான் பார்க்கறதுக்கார பாம்புனால் படியை நடுங்கிடும். இதை பாருங்களேன் வந்து பின்னாடி எடுத்து வெளியில் விட்டுறோம் பாருங்க. ஒரு ஜாதியா இரு ஐயா கடிக்கிற வேலை, சீர்ற வேலை, ரோட்டு பக்கம் போகிற வேலை செய்யக்கூடாது. பார்க்குறாங்க பாரு ஜனங்க, அண்ணமாருங்க எல்லாரும் கண்ணுக்கும் கொஞ்சம் காட்டி எல்லாரும் பார்க்கட்டும். அதை பாருங்க மைதானத்தில் காட்டு ஒரு 3 விதமான விளையாட்டு எல்லாரும் பாருங்க. சிவன் கழுத்தில் ஆடுது பாம்பு. ஃபோட்டோவில் பார்த்துருக்குறீங்க, லிங்கத்தில் பார்த்துருக்குறீங்க, நேரமாக பார்த்துருக்க மாட்டீங்க. நீ நல்ல நாள் சனிக்கிழமை பகவான் நேரத்த நாள் அந்த இடத்துல கொஞ்சம் ஆட வைக்கிறேன் எல்லாரும் பாருங்க. அதனால ஆடுறது கொஞ்சம் கண்டுபிடிங்க. பிங்கன் தோறு கொண்டாட சின்ன பிங்கன் பொம்மக்கா அப்படியே ஒரு 3 விதமான விளையாட்டு காட்டி எல்லாரும் பார்க்கட்டும். அண்ணமாருங்க சொன்னால் நல்லா இருக்காதுங்க. பாம்புனால் படைய நடங்க. எத்தனையோ பாம்பெல்லாம் பார்த்துருக்குறீங்க. நீங்கள் ஒன்றா எடுத்து வெளியில் விட்றோம் எல்லாரும் கொஞ்சம் கண்டுபிடிங்க. தெரியலன்னு சொல்லாதீங்க. ரோட்டில் நிற்காது கொஞ்சம் முன்னால் வந்து பாருங்கள். அதை கண்டுக்குமே தெரியும். இதான் பாருங்க இதில் இருக்கிறது 2 தலை பாம்பு. இதான் பாருங்க 6 மாதம் வால் பக்கம் நடக்கும், 6 மாதம் தலை பக்கம் நடக்கும்னு சொன்னேன். ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள் ஆகாரம் சாப்பிடாது, ஒரு பக்கம் தான் ஆகாரம் சாப்பிடும். அதில் சேர்ந்த ஜாதி இது. இப்போ ரெடின்னு சொல்லுவேன். பாம்பெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நிறையா அது பார்க்குறதுக்கு அழகில்லை. பாம்பு இன்றைக்கி பொழுதுக்கு நீங்கள் பார்க்கலாம், நானும் காட்டலாம். எல்லாமே வச்சுருக்கிறாரு. என்ன செய்ய போகிறோன்னு தான் பார்க்குறீங்க. அதுதான் நான் ஆரம்பிக்க போகிறேன். எல்லோரும் பாருங்கள். நான் அங்கே வச்சு காமிச்சா நல்லா இருக்காது. இந்த பாரு இங்கே வச்சு காமிச்சு இந்த பாம்பு எடுத்து கழுத்தில் ஆட வச்சு அந்த பொம்மையை கொஞ்சம் எதிர வைக்கிறேன். எல்லாரும் பாருங்கள். ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 3 நிமிஷம். அதை பாருங்கள் அது எப்படி வாய் திறக்குது. எல்லாரும் கொஞ்சம் முன்னால் வந்து பாருங்கள். அது கண்ணுக்கு தெரியும். ஏவல் செய்தான் ஒரு 3 விதமான சவுண்டுகள் கொடுத்து ஒரு 3 விதமான விளையாட்டு காட்டி எல்லாரும் பார்க்கட்டும். அண்ணன் மாறுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் மலை சுற்றுறவங்க, நானும் மலை சுற்றணும். ஆனால் ரொம்ப நேரம் செய்ய முடியாது. ஒரு 3 நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் கண்டுபிடிங்களா. ஆரம்பிச்சிடும். அந்த பொம்மை எகராது மென்ன, அந்த பாம்பு என் பக்கம் வராது மென்ன. அதை பாருங்கள் முதல் தொழில் அங்கே இருக்காத யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல கொஞ்சம் காட்டு விளையாட்டு. நரிமண்டை மேலே சுடுகாட்டு சாம்பல், பச்சரிசி, எள்ளு கொஞ்சம் போட்டு இந்த தட்டு திறந்தவங்க எல்லாரும் கணக்கு நிறையாடு மேயும். அந்த பொம்மை எதிரும். அந்த பொம்மை நடக்க நான் சொன்னேன். நீங்கள் யாரும் நம்பல. இதை பாருங்க ஒரு சின்ன பொம்மை காட்டுறேன் பாருங்களேன். இதை பாருங்க ஒரு சாதாரணமான ஒரு உருண்டை கருவண்டாட்டு தச்சு வச்சிருக்கிறேன். எப்படி என் வார்த்தை கொஞ்சம் கேட்குது மட்டும் பாருங்க. புழு ஊதி இதை பாருங்க. பொம்மை வாயில் தொட்டு பொம்மையை படுக்க வச்சு எல்லாருக்கும் முகத்தை காமிச்சு இதை பாருங்க அங்கே வைக்கிறேன். அது வானா வரும் போனா போகும்.
எப்படி அது மறையுது எல்லாரும் பாருங்க. பந்த ஒரு 30 பேர் பார்க்குறாங்க, யாரு கண்ணுக்கு தெரியாத, என் கண்ணுக்கு தெரியாத போயிடு வந்துடு, வானா வராது, போனா போவாது. எப்படி வார்த்தை கேட்கும் பாருங்க. கேட்குற விதம் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்களா. பாருங்க, காலி கிண்ணம், கிணத்துல பாருங்க எதுவும் இல்லை, எல்லாரும் கண்ணுக்கு காமிச்சு இந்த கிணத்தை மூடி பாருங்க. அங்கே வைக்கிறேன் பாருங்க. 10 பேரும் பரிசோதனை எடுத்து 1 2 3 இது மாயம் பண்ணு, மாயமா மறைஞ்சிடு அப்படின்னா மாயமா மறைஞ்சிடும். இது சொன்னா நம்ப மாட்டீங்க. பாருங்க 1 2 3 சின்ன ஒரு எழுதுகோல், வேற ஒன்றும் கிடையாது. என்ன காலி எடுத்து அங்கே வச்சு மூடி 1 2 3 மாயம் பண்ணி எழுத கிணத்துக்குள்ள கொஞ்சம் போவை. பாருங்க எப்படி மாயமா மறையுது பாருங்க. இது போச்சுன்னா அந்த பந்து எடுத்து பொம்மை தலைமையில வைப்பேன், அது வாயை திறக்கும். நெல்ல பாம்பு 2 காட்டுறேன், எல்லாரும் பார்த்துட்டு போங்க. தர்மம் கேட்குறான், பிச்சை கேட்குறான்னு போயிடாதீங்க. உங்களை பார்த்து 10 பேர் போயிடுவாங்க. காட்டுறேன், எல்லாரும் பார்த்துட்டு போங்களேன். குனிஞ்சு பார்த்து நிமிந்து ஓடுற மாதிரி அவங்க சொன்னா புரியாது. இந்த பாருங்க காமிக்கிறேன், போயிடு தகாரில் அப்படின்னா போயிடும். வாயில போட்டுக்கணும், இப்படி இப்படின்னாரு இதில் போட்டுக்கிட்டான்னு நினைக்காதீங்க. இந்த பாருங்க அதில் தான் இருக்குது. சின்னத்தை ஓப்பன் பண்ணி காமிச்சு ஒரு பொதுவான ஆள் கையில் கொடுத்து நரிமண்டியை கொஞ்சம் உசுறு பண்ணிடுறேன். அதை கொஞ்சம் பால் காட்டுறேன், பாம்பு சாப்பிட வச்சு இந்த பொம்மையை கொஞ்சம் மேலே கலப்புறேன். அது எப்படி மேலே ஏந்திரிக்குது எல்லாரும் பாருங்க. பாருங்க 5 பேரில் பரிசோதனை. கிண்ணம் வந்து பந்துகள் வந்து இடம் இங்கே எடுத்து பாருங்க. இன்னொன்று போடுங்க, வரத்துக்கு டைம் ஆகும். நான் இருப்பேன் 7 மணி நேரம். இன்னைக்கு பொழுது இருப்ப நீங்க இருக்க மாட்டீங்க. எல்லாரும் கண்ணுக்கு காமிச்சு ஊதி என் பையில போடுறேன். அங்க இருக்காத, யாருக்கும் தெரியாத, நேராக வந்து அந்த கிணத்துல வந்து பூந்துக்கும். வந்துச்சுங்களா வரல, கிணத்தை எடுத்து அங்கே மூடி ஒரு குச்சி ஒன்று பாருங்க, ஒரே ஒரு தடை என் விரல காரை எடுத்துன்னு போறேன்னா பாருங்க, அதில் வந்து பூந்துக்கும். தகாரு போயிடு, தகாரு போயிடு. பாருங்க வந்துருச்சு. நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. பாரு சார், இது அழகு கிடையாது. ரொம்ப தலை மேலே போடுறேன். எப்படி வாய் திறக்குது பாருங்க. தெரியல சொல்லாதீங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னால் வந்து பாருங்க, எல்லாரும் கணக்கு தெரியும். பாரு சார், வாய் திறக்கிற விதம். ரைட்டு. எல்லாம் பள்ளியும் மறைச்சுக்க, எல்லாம் பள்ளியும் மறைச்சுக்க. மேல் பெருசு 6 பல்லு, கீழே பெருசு ஒரு 7 பல்லு வச்சிருக்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கம் கோரப்பல்லு. யானைக்கு வருது தண்டம், பன்னிக்கு வருது தண்டம். பார்த்துருக்குறாங்க எல்லாரும். இப்போ நேருக்கு நேராக கொஞ்சம் காட்டு பாருமா, காமிக்கிறேன் பாருமா. பாருங்க இப்படி வா பார்ப்பேன், இப்படி வாம்மா, இது கொஞ்சம் குடி, பயப்படாத, கீழே உட்காரு, இது கொஞ்சம் வாங்கிக்கண்ணா, பயப்படாத, அப்படி உட்காரு கீழே. இதில் பால் இருக்குதாப்பா? பால் கொண்டான்னு சொல்லு. தமாசா பார்க்குறேன்னு பார்க்குறியா? ஓடிடுறியா? டிகிரி இருக்குதா? உன் பேர் அந்த இடத்துல வச்சிரு. டப்ப இந்த மண்ணை மட்டும் ரொம்ப எடுத்துக்க, மண்ணு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்க கண்ணா. இந்த நரி மண்டை மேலே போடு. நரி மண்டைன்னு சொல்லு. நீ உயிராவா? அந்த பந்து வந்த மாதிரியா? நீ நரியாட்டவா? தமாசா பார்க்குறேன்னு பார்க்குறியா? உன் பேர் நான் கார்த்திகாவா? ரைட்டு, அப்படி காட்டுப்ப. நீ ஒன்றும் பண்ணாத, இப்படி தலைக்கு நேரில் வை. எதிர்னு சொல்லு. எதிரும் எல்லாரும் பார்ப்பாங்க, நீயும் பாரு. பார்க்குறியா? ஓடி போயிடுறியா? பார்க்குறியா? தலைக்கு நேரில் வச்சு எதிர்ன்னு என் தலையில்ப்பா, அது தலையில் வை. ஏன்னா எண்ணெய் வச்சு ஆட வைக்கான இப்படி வந்து உட்காந்துக்கப்பா. தம்பி பாப்பா கீழே உட்காந்து, கீழே உட்காந்து பாருங்க. அந்த கீழே வச்சிரு. வந்தேன்னு சொல்லுங்க. பொம்மக்கா எதிருமா? தமாசா பார்க்குறேன்னு பார்க்குறியா? ஓடிடுறியா? பார்க்குறியா? வெகிரி இருக்குதா? அது போதும். பாரு காமிக்கிறேன், 2 காட்டு. சின்ன குழந்தது அது பயப்படுது, வேற ஒன்றும் இல்லை. செத்து பூனை மாண்டா நரி மாண்டை உயிர் இருக்குதா? அதுக்கு ஒரு உயிர் உள்ள பாம்பு பார்த்தேன். 2 பொம்மைக்கு உயிர் வந்துச்சா? வர வைக்கிறேன் பாரு, கை காட்டு. உசுருவான்னு சொல்லுங்க. நான் வாழை பிடிக்கிறேன்னு சும்மா சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு பெருசா ஒரு நரியாட்டம் ஒரு கையில வருதுப்பா. உன் கையில வேணாம், அந்த பயந்துட்டு கீழே வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, மூளை இருந்த இடம், கண்ணு இருந்த இடம், நாக்கு இருந்த இடம், மூக்கு இருந்த இடம் மொத்தம் நரிக்கு ஒரு தின்னுட்டேன். எல்லாம் தோல்லாம் உரிச்சிட்டேன், காய வச்சு மஞ்சத்தூள் தடி வச்சிருக்கிறேன். ஹவுஸ் வாசனையே கிடையாது. கொஞ்சோண்டு மை தடவுறேன். எவ்வளவு பெருசு ஒரு உசுராட வருதுன்னு பாருங்க. காமிக்கலாமாப்பா? காமிக்கலாமா? பாருங்க, உயிர்வான்னு சொல்லு. பாருங்க, முடுக்கு இருக்கிற வேலை நினைக்காதீங்க. இப்பதான் தட்டி சவுண்டை காமிக்கிறேன். உட்காரு. லைன் மாறாத ரவுண்ட் அடினா ஒரு விரல மேலேயே சுத்தணும். இது மந்திரம் கிடையாது, பழக்கம். யாரும் செய்யலாம், எவரும் செய்யலாம். பாருங்க, எல்லாரும் கண்ணையும் கட்டு, என் கண்ணையும் கட்டு. லேட் பண்ணாத. பார்க்குறாங்க பாரு ஜனங்க. எல்லாரும் கண்ணுக்கு ஒரு மாய உருவத்தை காட்டு பார்க்கட்டும். காத்து போகுதா? காத்து போகுதா? பாரு, உடனே கொண்டு உயிர்
ஒரு சின்ன ஒரு முட்டு ஒன்று கொடுத்துட்டுனா காமிச்சிடலாமா? நாங்கள் வச்சுட்டேன். காட்டு ஒரு மாயனர் உருவத்தை எல்லாரும் பார்க்கட்டும். அண்ணன் மாறுங்க. நரி இருக்குதா? நாய் இருக்குதா? இதை பாருங்க, அது மேலே மூடிடுறேன். டப்பாலாம் கொஞ்சம் தூரமாக வச்சிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு பாம்பு தான் சொன்னேன். இதில் தான் வச்சுருந்தா நரி குட்டின்னு யாரும் சந்தேகப்படாதீங்க. தண்ணி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். இந்த 2 பாம்பு எடுத்து எங்கே வைக்கிறேன் பாருங்க, அங்கே வச்சிடறேன் தூரமாக. இப்போ 1 2 3ன்னு சொன்னால் இந்த 2 பொம்மைங்க தன்னால் ஆடணும். அது எப்படி ஆடுது? இதில் நரிமண்டி எப்படி உசுராட்ட வருது? எல்லாரும் பாருங்க. நல்ல நாள் அவசரமாக போகிறோம். நானும் காட்டுறேன், பார்த்துட்டு போயிட்டே இருங்க எல்லாரும். இப்படி வாப்பா நேரம், பயப்படாதவா. நீ இப்படி வந்துடுறா தம்பி. பிரகாரம் அங்கே போய் உட்காந்துக்க. வேறையே போட்டுக்க தம்பி. துண்டு ஏன் மேலாம் எடுக்கிற? சாமி துண்டு கீழே போடுவாரு. மலை சுற்றுவாது மேலே தான் போட்டோன்னா கெத்து. உள்ளார பாரு, உயிர் வந்துக்குதுன்னா எல்லாரும் வந்துக்குதுன்னு சின்ன வந்துக்கு தம்பி. வந்துக்குதுன்னா வந்து சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு. ஒன்றும் சொல்லு, போய் சொல்லாத. பாரு வந்துக்குதா இல்லையான்னு. நான் தான் கத்துறேன். அக்கா எழுதுறாங்க. நான் தான் கத்துறேன். பயப்படாது. வந்துருச்சா உயிர்? வரல. உண்மை சொல்றியா போய் சொல்றியா? போய் சொல்ல மாட்டேன். பார்க்கலாமா? யாரும் கோவிச்சுக்காதீங்க. அந்த சொல்றான் வரலன்னு. நான் சொல்ல வந்துக்குதுன்னு நீங்க எல்லாரும் பாருங்க. அப்பதான் சந்தேகம் தீரும். நான் பாரு சார், மண்டதா இருக்கு. ஒரு கத்தியை ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு என் மண்டையை உடைச்சி ரத்தமே உத்தால வராது. இதை பாருங்களேன். பச்சைல பலவேலிக்காக நத்தச்சொரி எத்தச்சோலாம் கேட்கும். கூடாதவங்கள கூட வைக்கலாம், சேராதவங்க சேர வைக்கலாம். இதை பாருங்க, ஒரு ரொம்போண்டு தடவரம். யாரையும் கூட வைக்காது, யாரையும் சேர வைக்காது. அந்த மண்டையை எப்படி கூட வைக்குது பாருங்க. யாரும் கை கட்டாதீங்க. நீ மட்டும் கீழே உட்காருங்க. நீ மட்டும் கீழே உட்காரு. கீழே உட்கார. அப்படியே நின்று அப்படியே நின்று காமிச்சிடலாமா? இதை பாருங்க, உசுருவான்னு சொல்லுங்க. இதை பாருங்க. ஏய், தெற்கு திசையில போ. காடுகரெல்லாம் சுத்து. பாக்குறாங்க பாரு அண்ணன் மாறுங்க. எல்லாரும் கண்ணுக்கும் காடு ஒரு மாயனர் உருவத்தை எல்லாரும் பார்க்கணும். அண்ணன் மாறுங்க. கீழே உட்காரு தம்பி, கீழே உட்காரு. கையில் எடு தம்பி. ஆட்டணும் பாத்தியா? இந்த மாதிரியா கடை அந்த பொம்மை காதோரமா ஆட்டு. சொல்லும் போது ஆட்டு உயிர் போய் எல்லாரும் பாப்பா. நீயும் பாரு. நடு நாக்கில் நான் மயில் வைப்பேன். பாக்குறாங்க பாரு ஜனங்க. எல்லாரும் கண்ணுக்கு காட்டு உசுறு விற்கலாமா? காட்டு வேகமா ஆட்டுற பண்ணா அதனால சூட்டுக்கு தண்ணி அடிச்சுக்கிறேன். இப்படி ஆட்டு ஏற்றோல ஆட்டி அண்ணா இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி ஆட்டிக்கிறாரு. நம்பால் தான் அவரு. என்ன உங்க கையிலடா கொடுப்பேன். ஏன்னா மலைக்கு போறவங்களா இருக்கிறீங்க. இந்த பாருங்க காமிச்சிடறேன். சீலாமா எல்லாம் உட்காரம் ஓடுற மாதிரி உட்கார பாருங்க. தமாஸ் தானே, வேற ஒன்றும் இல்லை. நாடகத்தில் எல்லாருமே நம்ம ஆளுங்களை பார்க்குறவங்கலாம் இல்லை. நாடகத்தில் இருக்கிறவங்க நாடகத்தில் இருக்கிறவங்க தான். அந்த மாதிரி தான் இதுவும். 1 2 3 எல்லாம் ஆடுறது பாடுறது எல்லாம் ஜானகத்துக்கு தான். காட்டுறது மந்திரம் கிடையாது. கண்ணராசிங்களா? காட்டுறது மந்திரம் கிடையாது. ஒரு ஆணியை மறைவி அப்படியே உள்ள இறக்கு. இதுக்குள்ள காட்டு உசுறு. எல்லாரும் ஜனங்க பார்க்கட்டும், எல்லாம் டமாசா பார்க்கட்டும். காமிச்சிடலாமா? பாருங்க எப்படி அங்கே வச்சிரு. அவ்வளோதான். உள்ளார பாரு. இப்போ கை விடு. மண்டு இருக்கும். தூக்கி அந்த பக்கம் ரோட்டு போட்டுடு. என்ன அதுதான் டிகிரி. நல்லா பாரு. உள்ளார வந்துக்கு சொல்லு. நல்லா பாரு. கரண்ட் எப்படி மாட்டிக்கு போகும். நல்லா உட்காந்து சொல்லியிருக்கிறேன். நல்லா உட்காந்து வந்துச்சா? மயிறு மயிறு இந்த ஆள் தான் கூப்பிட்டு போகணும். எங்கேயாவது மயிறு மயிலாக வந்து நாளுக்கு பார் சாமி வரும். வந்துருக்குதா? நான் பார்த்தனா? இந்த லையா மாருங்களாம் பார்த்தாங்களாம்மா? இவங்களாம் பார்க்கல. நான் காட்டுறேன் பாருங்க. யாரும் நம்பாதீங்க. நீங்க அவர் நம்பால கையாளு கொடுக்கும்போது 32 ரூபாய் 50 பைசா கொடுத்து ஒரு கூப்பிட்டு ஹோட்டல் கட்டி இருந்து யாரும் நம்பாதீங்க. நான் பாருங்க காமிச்சிடலாமா? நான் பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. காலை ஆட்டாது. காலை எல்லாருக்கும் ஜோடியே வச்சு பாருங்க. எல்லாரும் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அப்பா நீங்க என்ன பேசிட்டே இருக்காதீங்க சாமி. இந்த காமிக்கிற பார்த்துட்டு போங்க சாமி. நெல்லை வாட்டு வாங்கிட்டு போங்க. நல்லாவே இருக்கீங்க. ஏய், பாம்பு வாய் வித்துவான வாய் ஒண்ணு, தெரியாத வாயில மண்ணு. இப்ப டீர் அங்கே வச்சு சாப்பிடுவான். வியாபார் சிரிச்சு தான் நான் உலகம் பூரா மூட்டை போட்டு சுத்துறேன். செத்த பிடிச்சிட்டு சுத்த போறாங்க. ஜபாரு கை தட்டு. எல்லாரும் கை தட்டு. நகல் போடு போதா உண்டா செஞ்சு அட்டை ஒன்று வாங்க. நாளைக்கு 2 பட்டு கொண்டு வாங்க. யாரும் கோச்சிக்காதீங்க. இதுதான் நீங்க பாத்தீங்க. ஒரு வாரோ காலம் இழுத்து காமிச்சிட்டு பெருசு இல்லை. அப்படியே மஜ மேலே ஏந்திரிக்கும். தட்டு திறந்துடுவோம். சும்மா இருக்காது. அங்கே வரும். நீங்களாம் சும்மா இருக்க மாதிரி ரோட்டு நின்றுடுவீங்க. எல்லாரும் அதிகம் எல்லாம் நம்ம மேலே சண்டை வந்து ஏறுவாங்க. என்ன தம்பி அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி
பாருங்க அங்கெல்லாம் வராது தராஜா குட்டி அங்க வராது அங்க இந்த மாதிரி அப்ப பாருங்க இங்கதான் காட்டுவேன். பாருங்க உங்களை தவிர இங்க தவிர அங்க வராது. என் தாய் சத்தியமா இங்கே காட்டுறேன். எல்லாரும் பாருங்க. காமிக்கலாமாப்பா? ஆமா எதுக்கு நேரில் வெளியில வருது. எல்லாரும் பாருங்க. ஒரு வாழோ காலை இழுத்து காமிச்சா எல்லாரும் பார்த்தாங்க. உயிர் வந்திருக்கிறது உண்மைதான். ஆனா உண்மையான உயிர் கிடையாது. பொழுதுக்கும் காட்டவும் முடியாது. 3 நிமிஷம் கண்ணுக்கு தெரியும். மறுபடியும் பார்த்தா அது மண்டியா மறைஞ்சு போயிடும். அது வராத முன்னே நான் காமிச்சிடுறேன். எல்லாரும் பார்த்துட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. ஆனா ஒண்ணு இருந்தா தர்மம் கொடு. லாஸ்ட்ல ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடு. இல்லையா சும்மா தமாசா இப்ப தர்மம் கேட்கறேன்னு போயிடாதீங்க. உங்களை பார்த்து ஒரு 10 பேர் போனா என் வகுத்துல மண்ணெல்லி வாரி போட்ட மாதிரி இருக்கும். அது பாவ கிடக்கும், நல்லது கிடையாது. தர்மத்துக்கு சேர்ந்த ஊருன்னா ஒரு திருவண்ணாமலை தான். இருந்தா தர்மம் கூடல நேரம் நினைப்பார். பாருங்க என்னது இருந்தாக்குள்ள நேரம் பாருப்பான்னு எல்லாரும் அன்பை தான் பார்க்குறாங்க. பிச்சை கேட்குற சமயம் பார்த்து பின்னாடியே போடுறாரு பார்த்தியா? என் தொழிலுக்கு எடுத்து அவருக்கு தொழில் இருக்கும், வீடு வாசல் இருக்கும். அந்த தொழிலில் போய் ஒரு கெட்ட சனியாட்டம் உட்காந்துக்காது. பாருங்க ரத்த முகத்தை காட்டாரு. 1 நிமிஷம் அப்படியே உட்கார வச்சுட்டேன். இதை பாருங்க இவருக்கு ஒரு சின்ன மயக்கம். இந்த டப்பாவில் இருக்கிற கட்டிக்கு ஒரு சின்ன மயக்கம் மாறிட்டேன். 1 2 3 சொல்லி இதை எடுத்து பாருங்க. அவன் மேலே நான் போடுறேன். பாம்பு எடுத்து அவன் மேலே போடுறேன். எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாருங்க எல்லாரும். ஆனால் இருந்தா கூட இல்லையா நேரம் நின்றுப்பாரு. தட்டு தரக்கிற பார்த்துட்டு போவோம் எல்லாருக்கும் நல்லது. நான் பாருங்க ஆனால் ஒரு ஞாபகம் சாமி ஒரு ஞாபகம் வருது. நிறைய காமிச்சு நான் பாருங்க நாக சர்பத்தெல்லாம் காமிச்சு மூட்டை ஏற கட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போனா எனக்கு சம்பளம் வருமா? வராது. உங்களை நம்பி தான் கத்துற வேலை நேரம். ஆடுவதும் பாடுவதும் எல்லாம் அந்த ஜானகத்துக்கு தான். அவனை பேசவே இந்த நிறைய காட்டத்தை காட்டியான்னு சொல்லி உங்ககிட்ட இருந்த அந்த சமயத்தில் ஒரு 10 ரூபா ஒரு 5 ரூபா ஒரு 2 ரூபா ஒரு 1 ரூபா தலா ஒரு தர்மம் தலா ஒரு பிச்சை இப்போ கொடுங்க பார்க்கலாம். தர்மம் அவருக்கு தெரியுது பாரு. கொடுக்குற எண்ணம் கொடுக்குற உள்ளம் நான் பாரு போயிடாத அண்ணன் கொடுக்குற எண்ணம். ஐயா இருந்தா கொடு இல்லையா நேரம் இருப்பார். வர ஒரு ரவுண்டு இருந்தாக்குள்ள நேரம் இல்லை பாரு. காசு கரண்ட் போயிடாது. நான் பாருங்க கோனி பண்ணுறேன் ஒரு ரவுண்டு வர்றேன். கொடுங்க தலா ஒரு தர்மம் கொடுங்க பார்க்கலாம். ஐயோ வேதனை சிக்கல் போயிடாத சாமி. கொடுக்குற எண்ணம் கொடுக்குற உள்ளம். தண்டத்தில் கொடுத்து பிண்டத்தில் ஆயிடுச்சுறாங்க பாரு. அவங்களாரும் பார்க்கும்போது பாரு அங்கே வச்சிடறோம். தம்பி தர்மம் கேட்டால் தர்மம் கொடுத்துட்டாங்க. ஏன்றி பேசுப்பா பேசுறான். அவன் செத்துட்டானா? உசுல தான் சாமி இருக்கிறான். உசுல இருக்கிறது 1 நிமிஷம் கொடுக்குறது 10 சாமி வந்தாலும் 10 மந்திரம் வந்தாலும் முடியாது. நான் பாருங்க இறைவா 1 2 3 ரத்த முகத்தை காட்டாத காளியம்மா. நான் பாருங்க கை கட்டாத சாமி. தம்பி பேசுறியா? பேசுறேன். எதனால பேசுறேன்? இந்த டப்பினால உள்ள மாயில இருக்குதா? காமிச்சிடலாமா? சொன்ன வேலை செய்யலாமா? எத்தனை பேர் போயிட்டாங்க? 5 பேர் போயிட்டாங்க. எத்தனை பேர் போகலாம்னு நினைக்கிறாரு? 2 பேர் போகலாமா? இந்த சமயத்தில் போகலாமா? போகக்கூடாது. அப்படி போனா என்ன? எனக்கு வந்து மயக்கம். அந்த வார்த்தை சொல்லாத. அது உண்மையா அந்த 2 கேள்வி கேட்கற சொல்றியா? நீ வேடிக்கை பார்த்து வித்தை பார்த்து எவ்வளவு கொடுத்தாங்க? 5 ரூபா கொடுத்தாங்க. யாரா இருக்கலாம்? கம்பல் காய் நிக்குது. அதுல எவ்வளவு கொடுத்தாரு சாரு? 10 ரூபா கொடுத்தாரு. 10 ரூபா கொடுக்கலையே. இவன் தான எவ்வளவு கொடுத்தாரு அண்ணன்? 20 ரூபா கொடுத்தாரு. 20 ரூபா கொடுக்கலையே. எல்லாம் எவ்வளவு கொடுத்தாரு? 20 ரூபா கொடுத்தாரு. எல்லாம் எவ்வளவு கொடுத்தாரு? 50 ரூபா கொடுத்தாரு. 50 ரூபா கொடுக்கறப்பா கொடுத்தாரு. அவர் 50 ரூபா கொடுத்து உண்மையா இருந்தா அதுல சீரியல் நம்பர் கேட்கணும் சொல்றீங்க. லாஸ்ட் நம்பர் ஜல்தியா சொல்லு. 5ங்க எப்படி கரெக்டா சொல்ற? இதெல்லாம் கேள்வி இல்ல. உன் பேரை மட்டும் சொன்ன மனசு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்ல வச்சிருவேன். அது மந்திரம் கிடையாது. தட்டு திறக்க போறேன். எல்லாரும் சொல்லு போகட்டும். இந்த காசு கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாரும் முன்னால வந்தவங்க சோத்துக்கை காமிச்சா நல்லதா? எல்லாரும் கை காட்டும் ஏந்துறேன். எல்லாரும் காமிச்சாலும் ஒரு 3 பேர் கை காட்ட மாட்டேன். அந்த மாதிரி நினைக்காதீங்க சாமி. ஒரு வாட்டி தான் தர்மம் கேட்கறது. மீண்டும் தர்மம் கேட்டால் காரி கீழே தூக்கினா வருத்தப்பட மாட்டேன். கடைசி வரைக்கும் போதும். நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து உங்கள் சோத்துக்கை மட்டும் யாரும் மறைக்கக்கூடாது. எல்லாரும் அப்படி காட்டுங்க பாரு. டகாருன்னு காட்டு முன்னாடி துணினால உங்கள் கையை நான் தொடக்கிறேன். நீங்கள் போங்க. இந்த மாதம் வீட்டுக்கு போ. வர மாதம் இந்த ஊர் எல்லைக்கு வரும்போது உன் மனசில் நினச்சி எண்ணம் கரெக்டாக கைகூடி வரும்.